ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இப்போ பாருங்கள், கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்பப்போ ஒரு சின்னதாக ஒரு சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு. மாடிக்கு வந்தாவே பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு சூப்பராகவே இருக்குது. சரி, இந்த மழையிலேயே என்ன அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு 2 நாளாகவே மா கீழேயே எனக்கு வேலை சரியாக இருக்குது. தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் ஊற்றுனாங்க. என் பொண்ணு படிக்கவே கரெக்டாக இருக்குது டைமு. மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த கார்டன் தண்ணி விடுறதுங்கிறது ரேரு. எப்போமாவது எனக்கு முடியலன்னா தான் தண்ணி விடுவா. அதனால் வரல. இன்றைக்கி பார்த்தாக்கா சூப்பராக ஒரு வெள்ளரி பிஞ்சு நல்லா பெருசாகவே இருந்தது. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்தது. சரி, இது வரதுக்கு எப்படின்னு ஒரு 4-5 நாள் ஆகும்னு பார்த்தாக்கா ஒரு 2 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ஹார்வெஸ்ட்டு கொடுத்துருக்கு. இதை அப்போ உப்பும் மிளகாத்தூள் போட்டு சூப்பராக வெட்டி சாப்பிட போகிறேன். அப்புறம் வேறு எனக்கு அந்த தர்பூசணி ஒன்று இருந்தது. அது பழுத்துருச்சான்னு பார்க்கலாம். எப்படி பழுத்துருச்சான்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பார்த்திங்களா, அந்த தர்பூசணிக்கு மேலே ஒரு கொடி மாதிரி ஒரு குட்டியாக போகும். அது காஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் அதோட சைஸு. அது பழுத்துருச்சின்னு அர்த்தம். நான் அதையுமே சரி ஓகே இந்த வாட்டி, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தாக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 3 தர்பூசணி எடுத்துட்டோம். இது 4ஆவது பழம். அதனால் சைஸு கம்மியாக போயிடுச்சு. மண்ணுக்கு சத்தும் கிடைக்கல. நம்ம எந்த உரமும் கொடுக்கறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னாக்கா இப்போ மழை காலம் ஆகி போச்சுங்களா. அதாவது ஆடி மாதம் அப்பப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் கீரை வச்சாலோ இல்லை அந்த கீரை, அதாவது சின்ன சின்ன சீடு, இந்த முட்டைக்கோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு, கீரை, இது மாதிரிலாம் போட்டாக்க கண்டிப்பாக வராது. அதனால் அதை க்ரோ பேக்கில் மழை தண்ணி படாத மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னொரு குட்டி தர்பூசணி இருக்குது. அடுத்தது அப்புறம் சரி சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பெருசாக ஒன்றும் காய் இல்லை. அப்புறம் சரி ஓகே, கீரை பொரியல் பண்ணிடலாம். நமக்கு இன்றைக்கி ஃப்ரூட்டு, அதாவது தர்பூசணியும் கிடச்சிருச்சு, அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சுமே கிடச்சிருச்சு. சமையலுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நான் பார்த்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. சரி ஓகே, நமக்கு இன்றைக்கி கீரை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறிச்சிட்ருக்கேன். கீரை பார்த்திங்கன்னா நான் விதையே எதுவுமே போடல. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி தான் கீரை விதைன்னு தனியாகவே ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அரைக்கீரை, சிகப்பு கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, அந்த மாதிரி ஒரு நிறையா கீரை வெரைட்டி போட்டு வச்சுருக்கேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அதனால் நம்ம அப்பப்போ பறிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இதுக்கு மேலே விதை கிடையாது. விதை இருக்கிறத நான் ஒரே க்ரோ பேக்கில் போட்டுட்டேன். நம்ம இந்த கீரையெல்லாம் இன்றைக்கி சமைச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரை வர்றதெல்லாம் சுத்தமாக பேக்லேருந்து எடுத்துடலாம். ஏன்னா இந்த கீரை விதை ரொம்ப பெருசாக போச்சுன்னா மற்ற செடியை வளர விட மாட்டேங்குது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அது என்ன கத்திரின்னே தெரியல, நான் பார்க்கவே இல்லை. உள்ளே பார்த்தா பழுத்து போயிருக்கு. இது பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுவுமே எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். கீரை எப்போவுமே நான் விதை போடாமலே நான் அரைக்கீரை எடுப்பேன், சிறுகீரை எடுப்பேன், சிகப்பு தண்டுக்கீரை எடுப்பேன். எல்லா கீரையும் நம்ம தோட்டத்தில் கலந்து அப்பப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணி பொரியலோ இல்லை கடைஞ்சி ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி பொரித்து வச்சுருவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுன்னு பார்த்தா அடிக்கடி கீரை, கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், இந்த 3மே எனக்கு ரெகுலராக கிடைக்கும். இந்த சைடில் தான் மற்ற வெண்டைக்காய் கூட நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ நிறைய விதை போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன விதைன்னு பார்த்திங்கனாக்கா, நிறைய கொடி காய்கறி மேலே இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பாகல் போட்டு வச்சுருக்கேன், பீக்கன் போட்டு வச்சுருக்கேன், தர்பூசணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சொரக்காயிலையே 2 சொரக்காய் போட்டு வச்சுருக்கேன். நீட்டு சொரை, குண்டு சொரை அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 வகை பச்சை மிளகா, பஜ்ஜி மிளகா, குண்டு மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டு மிளகா, கொடை மிளகா,
அந்த மாதிரி நிறைய ஒரு 8 9 வகை போட்டு வச்சுருக்கேன் மிளகாய் மட்டுமே. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி, அப்புறம் நார்மலாக கிடைக்கும் இல்லையா கடையில், அந்த மாதிரி தக்காளியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வரும் ஹார்வெஸ்ட்டுக்கு நம்ம தயாராகிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரோஸு அப்படியே விட்டுட்டேன், நிறைய கொத்து கொத்தாக பூக்குது. இது எல்லாமே இந்த ரோஸ் பிளான்ட்டெல்லாம் 25 ருபீஸ்க்கு பல்லாவர சந்தையில் நான் வாங்கினது தான். இது நல்லாவே பூக்குதுங்க. அதனால் சரி பூ அழகாக இருக்கேன்னு ஒரு 2 நாள் விட்டுட்டேன். இதுக்கு மேலே விட்டேன்னா செடி காஞ்சி போயிடும். அதனால் செடியிலே எப்போவுமே ரோஸை விட்டு வைக்காதீங்க, அப்பப்போ கிள்ளி தூர போட்டுருங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம்தான் அந்த செடி நல்லா க்ரோத் ஆகும். பூ செடியில் இருந்தால் அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா செடி ஃபுல்லுமே கருகி போயிடும். இது என்னோடய அனுபவம், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு அந்த மழை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அடினியம் எல்லா கலெக்ஷனுமே எனக்கு அப்பப்போ பூ நிறையாவே கொடுத்துட்ருக்கு. நான் பறிக்கிறதே இல்லை. இது பறிக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோஸ்க்கு மட்டும்தான் அந்த இது டிப்ஸு. இது செடியிலேயே தான் நான் விட்டுடுவேன், பறிக்கவே மாட்டேன். எல்லா அடினியத்துலேயுமே பார்த்திங்கன்னா கலர் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நல்லா பல்ஜாக பூக்குது. நான் எப்போவுமே பறித்தது கிடையாது, சும்மா பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு போயிடுவேன். நம்ம மாடி தோட்டம் வர காலங்களில் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வேறு மாதிரி கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ணணும். நிறையா வெரைட்டி கலர் அடினியம்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கான பாட்லாம் ரெடி பண்ணி அழகாக வைக்கணும். நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம தோட்டத்துக்கு இப்போ ஒரு 10 செடி அடினியம் வச்சாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதே நூற்றுக்கணக்கான அடினியம் நம்ம சுற்றி அப்படியே பூக்களாகவே இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான பிளான்ட்டெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ அதுக்கான பாட் மட்டும் வாங்கி எல்லாம் செட் பண்ணணும், மண் கலவெல்லாம் போட்டு பண்ணணும். ஓகே மக்களே, பாய்.